வணக்கம்மா. ஜெய் ஸ்ரீராம். மகாதே நமஸ்காரம்மா. அம்மா, இன்றைய கேள்வி, நிறைய ஆவிகளை பத்தி, ஆன்மாக்களை பத்தி நிறைய தகவல்கள் அனுபவ ரீதியா நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில தீய ஆவிகள், தீய ஆன்மாக்களை தடுக்கும் வழி என்ன? நல்ல ஒரு இதுமா. இப்பெல்லாம் நம்ம நல்ல நல்ல விஷயம்தான் மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமாதான் நிறையவே போட்டுட்டு இருக்கோம். அதுலயும் பேய் ஆன்மாக்களோ கெட்ட ஆத்மாக்களோ கெட்டது செய்யும், எப்படி பிடிக்கும், எப்படி பாக்குறதெல்லாம் நம்ம பேசணும். ஆனா இப்ப நம்ம பேச போறது எப்படின்னா, ஆன்மாக்கள் நம்ம உடம்புல அதாவது பிடிச்சிக்கிச்சுன்னா அவங்க படாத பாடுபடுத்துவாங்க நம்ம. ஒரு சில ஆன்மாக்களுக்கு தான் நம்ம உடம்பும் அந்த ரத்தமும் அந்த இதுவும் ஒத்து போகும், மற்றதெல்லாம் ஒத்து போகாது. அப்படிங்கும் போது அவங்கள விளக்கணுங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஏர்வாடிலாம் இருந்துச்சு. ஏர்வாடிலாம் கொண்டு போனாங்க. ஏர்வாடியில மொத்தமா தீப்பிடிச்சு இறந்துச்சு. நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் அதை இப்ப யாரையுமே அங்க சேர்க்கறது இல்லை. சேர்த்தாலும் வரலாம் போகலாம், தங்க வைக்க முடியாது. இப்ப அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி இப்ப பல இடங்கள்ல எல்லாம் இருக்கு. பேய் ஆட்டுற இடம், பேய் விரட்டுற இடம், இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா அதுலயும் காட்டிலும் நாமே எப்படி சரி பண்றதுங்கிறது நீங்க கேக்குறது. ஆமா. அதாவது மதுரையில நேத்து ஒரு பையன் பைக்ல போயிருக்கான். அந்த பைக்கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது கல்லறையில இருந்து ஒரு பொண்ணு என்ன டிராப் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கு. அது ஏறி இருக்கான் அந்த பையன் பைக்ல. அது ஏறி கொண்டு போயிருக்கான். கொண்டு போகும்போது கரெக்டா அந்த கல்லறை கிட்ட கொண்டு போகும்போது அந்த இவனுடைய அந்த பேக்லாம் இருக்கும் இல்லையா, அதை அவன்கிட்ட கொடுத்து அந்த பின்னாடி இதை வச்சுக்கோங்க, அதுல உட்காந்துருங்கன்னு சொல்லியிருக்கு. உட்காந்துருக்கா. கரெக்டா அந்த கல்லறை தாண்டவும் இறக்கி விட்டுருக்கான். இந்த பேக் இதை மறந்துட்டான். போயிட்டு ஐயோ அந்த இறக்கி விட்டோமே, அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு அதை வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி திரும்பி பார்த்தா என்னோட பேக் அந்த கல்லறை மேல இருக்கு, அந்த பொண்ணு இல்லை. ஆனா இந்த பொண்ணு பார்த்தால அதே பொண்ணு மாதிரி முகம், அந்த முகம் அந்த கல்லறையில இருக்கு. அதோட அந்த பையன் பயத்தோட வண்டி ஓட்டிட்டு ஒரு இதுல மோதி மதுரை அந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்து அந்த பையன் கால் உடஞ்சி ரொம்ப முடியாம போய் நேற்று போட்டோஸ் இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க என்கிட்ட. நைட் ஆனா அப்படியே அலறி இது பண்றானா. நான் என்ன சொன்னேன், அந்த கழுதையோடைய அந்த காஞ்சி போன அந்த மலம் கழிக்குது இல்லையா கழுதை, அந்த காஞ்சி போனதை எடுத்து காய போட்டு அதுல பேய் மிரட்டி இது நாய்க்கடுகு, அதே மாதிரி நாய் குலைக்கும் காய், அப்புறம் இந்த பேய்கள் எல்லாம் அடக்கக்கூடியது இதெல்லாம் போட்டு பவுடர் மாதிரி இதெல்லாம் உடைக்கணும். கட்ட மாதிரி இருக்கும். அது நல்லா காய வச்சு உடைச்சி கழுதை வெட்டையோட போட்டு அந்த காஞ்சி போன சாணம் அதை பவுடர் போட்டு அதை புகை பிடிக்கணும் உங்களுக்கு. ஆமா. அப்புறம் கருங்காலியோடைய இதை எடுத்து, கருங்காலியில வெண்கருங்காலி இருக்கு, செங்கருங்காலி இருக்கு. செங்கருங்காலினா சிகப்பா இருக்கும், கருங்கருங்காலி இருக்கு. இந்த 3 வகை இருக்கு. வெண்கருங்காலி இருக்கு, கருங்காலியா இருக்கு, செங்கருங்காலி இருக்கு. இந்த 3 வகை இருக்கு. இவங்க அந்த கருங்காலியிலேயே அந்த பிள்ளை கையில கட்டி வைக்கணும். இத புகை போட்டா இந்த ஆன்மாக்களை உடனே வெளியே ஏற்றிடலாம். ஆனா அந்த புகை போடுறதுக்குள்ள அது அந்த கத்தும் எல்லாத்தையும் போட்டு உடைச்சு கிடைச்சி எல்லாம் எடுக்கும். அதுக்கப்புறம் இவங்க அந்த 9வது நாள் அது புகை போட்டு 9வது நாள் யானை இருக்குல்ல, யானையோடைய சாணத்தை காய வச்சு அதே அதே மாதிரி குங்குலியும் நல்லா சாம்பிராணியா இருக்கணும். சாம்பிராணி, வேப்பங்கோந்து இருக்கும். வேப்பங்கோந்து, ஆலங்கோந்து, வில்வங்கோந்து இதெல்லாம் எடுத்து பவுடர் பண்ணி அதையும் இவங்களுக்கு புகை கொடுக்கணும். புகை கொடுத்தா இவங்களுக்கு தெய்வீக சக்தி இவங்களுக்கு கிடைக்கும். தீய சக்தி போய் நல்ல சக்தி வரும், கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, இது பீடை பிடிச்ச வீடு கட்ட முடியாம போனது, வீட்டுல நோய் அடிக்கடி வர்றது, அவங்க மனநிலை பாதிக்கடைகிறது, இவங்களுக்கு எல்லாம் கூட இதை செய்யலாம். இது ஒரு விதமான கெட்ட ஆத்மாக்கள் இவங்களை பிடிக்கும். அப்ப இதுல பண்ணலாம். இது ஒரு கேட்டகரி. அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, கழுதைகளை அடைய போட்டிருக்காங்கல்ல, கழுதை இருக்கக்கூடிய இடம், அங்க போய் இவங்களை தங்க வைக்கணும்.
தங்க வச்சாலும் ஆன்மாக்கள் இருக்காது, போயிரும். ஓ, அந்த நல்ல அதே மாதிரி வைப்ரேஷனுக்கு ஆன்மாக்கள் தாங்காம போயிடும். போயிரும். அதே மாதிரி அவங்கள ஒண்ணுக்கு இருக்க வச்சு அதுல வந்து கருப்பு துணி இருக்கு இல்லையா, காட்டன் துணி, அதை ஊற வச்சு அதை வந்து காய வச்சு அவங்க இடுப்புல கட்டணும். அப்படி கட்டினாலும் ஆன்மாக்களுக்கு பிடிக்காது. எந்த கெட்ட ஆன்மாவும் நெருங்காது, தீய ஆன்மாக்களும் நெருங்காது, நல்ல ஆன்மாக்களும் நெருங்காது. அதுக்கப்புறம் அவங்கள தூயப்படுத்தணும். மறுபடியும் அதை வேற சிறப்பு துணி எடுத்து இவங்களை நல்லா குளிப்பாட்டி மஞ்சள் எல்லாம் போட்டு வேக வச்சு நல்லா குளிப்பாட்டிட்டு இவங்களுக்கு வந்து மறுபடியும் பன்னீர்ல லவங்கப்பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணி போட்டு அதுல ஊற வச்சு சிகப்பு துணி எடுத்து இடுப்புல கட்டணும். அதாவது இது எல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு. அப்ப இவங்களை வந்து இப்படி பண்ணணும். அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு நல்லது நடக்கும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நல்ல தகவல் நீங்க கொடுத்துட்டு வரீங்கம்மா. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி பாதிப்புல இருக்கிறவங்களை காப்பாத்தி கொண்டு வந்தாலும் பொதுமக்கள் அவங்களே தன்னைத்தானே காப்பாத்திக்கிறது எப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெரிய விஷயம், நல்ல விஷயம், இது நல்ல தகவல்மா. வந்து நிறைய பேருக்கு போய் சேர்றது இல்லை. எப்பெல்லாம் வந்து ஆடலும் பாடலும் வேற மாதிரிதான் இது பண்றாங்க. நல்ல விஷயத்த எந்த மக்களும். ஆமா, ஏன்னா எத்தனையோ பேர் வீட்டுல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே அவங்களுடைய பிரச்சனைகளை எளிமையாவே அவங்க வீட்டுல இருந்தபடியே தீர்த்துக்கலாம். நல்ல வழி நடந்ததுமா. இப்போ மதுரையில இருந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே, ஒரு நபருக்கு ஏற்பட்ட சம்பவத்தையே நீங்க உதாரணமா சொல்றீங்க. ஆமா, அதுக்கு இப்ப அதுவும் வந்து ஐயர் பங்களான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க, அவங்க வசிக்கிறாங்க. அவங்களுக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் நேத்து நிம்மதியா தூங்குனான் அவனை. இப்ப வந்து இந்த யானையோடைய அந்த சாணத்துக்கு தேடிட்டு இருக்காங்க. அதை வந்து சரி பண்றதுக்காக, அந்த சக்தி, நல்ல சக்தி வர்றதுக்கு கிடைக்கிறதுக்காக நல்ல விஷயமா இது இந்த வட்டம் கேட்டுக்கே. இன்னும் அடுத்த பதிவுல தீய வழியில இருந்து தன்னை எப்படி காப்பாத்திக்கிறதுங்கிறத தொடர்ந்து நம்ம பாப்போம்மா. நல்ல தகவல்மா, நன்றிகள். நன்றி. வாழ்காலம்.